இப்பொழுதுமாய் கூட வார்த்தைக்கு நேராக நாம் செல்லுவோம். நாளிலுமாய் கூட நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். வாசிங்க. 1 ராஜாக்கள் 3:26. அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவர் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்துவிடும் என்றாள். மற்றவர், அது எனக்கும் வேண்டாம், உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். ஆமென். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, நீங்க பேசுங்க, நாங்க கேட்கட்டும். ஆவியானவர் பேசுவீராக, ஆவியானவர் கிரியை செய்வீராக. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய ஆளுகை கீழே, உடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வருகிறோம். நீங்க பேசுங்க, நீங்க இடைப்படுங்க. வார்த்தையின் மகத்துவத்தை, ஆழத்தை, ரகசியத்தை வெளிப்படுத்துங்க. அடிமை சிலுவையில் மறைத்து நீங்க பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சங்கீதா அவங்க வீட்டுக்கார் பின்னாடி போனார், கூட்டிட்டு வந்து முன்னாடி வரிசையில் உட்காரவே. இருக்கிறாரான்னு பார், அப்படியே போயிட்டாரான்னு பார். ஆமா, அதெல்லாம் கழுவுறதுல நழுவுற மீன். அதெல்லாம் பிடிச்சி என்ன செய்யணும், ஆணி அடிச்சு உட்கார வைக்கணும். சரி, கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். செய்தியின் தலைப்பு என்னன்னா, போராடுங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்ற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். போராடுங்கள் வெற்றி பெறுவீர்கள். சில காரியத்துக்கள் என்ன செய்யணும், நம்ம போராடணும். போராடினாதான் ஜெயம் கிடைக்கும். போராடாட்டி என்ன கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. நிறைய போராட வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஆமென். போராடலன்னா வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. என்னாச்சு, வண்டி கொடுக்காதீங்க, நீ வீட்டுக்குள்ள விடாதீங்க, துரத்தி விடுங்க. என்ன பல முறை பிரச்சனைகள் வந்திருக்கு. அதனால ஆலோசனையாக சொல்றேன். ஒழுங்கு ஆலயத்துக்கு வந்தால் என்ன செய்யணும், உட்கார்ந்து இருக்கணும். வேலைக்கு போறவங்க இப்படி போனால் சரின்றுவாங்களா சொல்லுங்க. ஆலயம் என்பது மடம் அல்ல. வரதும் போறதும் இருக்கக்கூடாது. வந்தால் என்ன செய்யணும், உட்கார்ந்து வார்த்தையை கேட்டுப்போம். இல்லாட்டி வராமல் இருக்கிறது நல்லது. ஆமென். நம்முடைய ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் ஒழுங்கு இருக்கணும், கிரமமும். ஒழுங்கும் இல்லைன்னா, கிரமமும் இல்லைன்னா இந்த ஆலயம் ஒத்து வராது. அதனால இங்கே வந்தால் ஒரு டிசிப்ளின் நமக்கு அவசியம், தேவையா இருக்கு. சரியா? ரைட், கவனிங்க. என்ன வாசிச்சோம் அப்படின்னா, போராடுங்கள் வெற்றி பெறுவீர்கள். போராடணும், வாழ்க்கையில போராடணும். பரிசுத்தத்துக்காக போராடணும், விசுவாசத்துக்காக போராடணும், சத்தியத்துக்காக போராடணும். ஆமென். அப்பதான் ஜெயம் பெற முடியும். இன்றைக்கு மனுஷன் போராடவே விரும்புறதில்லை. நிறைய பேரை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு நினைக்கிறாங்க, ஜாலியா இருக்கணும். ஒரு புள்ள சொல்றா, எனக்கு என்ன கவலையுமே இல்லை, எனக்கு எந்த கவலையுமே இல்லை. ஆனா என் கூட வர இன்னொரு பிள்ளைக்கு நிறைய கவலை இருக்கு. அதனால அவ அழுது அழுது ஜெபம் பண்றா. எனக்கு ஒரு கவலையுமே இல்லை. நான் கேட்கறதெல்லாம் எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்துறாரு, அதனால நான் ஜெபம் பண்றதே இல்லை. நான் சொல்றேன், ஒரு கவலையுமே இல்லையா. பாருங்க எப்படி ஸ்டேட்மெண்ட். அப்ப எப்படி இருக்கணும், ஜாலியா இருக்கணும், ரிலாக்ஸ்டா இருக்கணும், ஃப்ரீயா இருக்கணும். எதுவும் வேலையே செய்யக்கூடாது, முயற்சியே இருக்கக்கூடாது. அப்படின்னா வேதம் சொல்லுது, அவனுக்கு பேர் மூடன். என்னது, மூடனுக்கு தான் ஒன்றை பத்தியும் கவலையே இருக்காது. மூடனுக்கு தான் ஜாலியா இருப்பான். மூடன் தான் எப்பொழுதும் ரிலாக்ஸ்டா இருப்பான். ஏன்னா அவனுக்குள்ள எந்த முயற்சியும் இல்லை. இப்ப வாழ்க்கையில முன்னேற துடிக்கிறவர்கள் என்ன செய்யணும், போராடி ஆகணும், எதிர்நீச்சல் போட்டாகணும், உழைப்பை கொட்டி ஆகணும். அப்பதான் என்ன செய்ய முடியும், வாழ்க்கையில முன்னேற முடியும், வளர முடியும். ஆக இந்த வார்த்தைகளை கேட்கிற நாம் என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் போராடி போராடி மேற்கொள்ள வேண்டும்.
இந்த வேத பகுதியை நான் வாசித்து கொண்டிருந்த பொழுது இதை என்னை திரும்ப திரும்ப வாசிக்க வைத்தது. இந்த பகுதியை ஒரு 10 முறைக்கு மேலே வாசிச்சிருப்பேன். அதிலிருந்து இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இங்கே வாசிக்கும் பொழுது இது ஒரு நடந்த சம்பவத்தை குறித்து, சாலமோன் ராஜாவுடைய நாட்களில் நடந்த ஒரு சம்பவம். சாலமோன் ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேட்டார். ஆண்டவர் அபிரிவிதமான ஞானத்தை கொடுத்தார். அந்த ஞானத்தை போல சாலமோனுக்கு முன்னாடியும் இல்லை, சாலமோனுக்கு பின்னாடியும் இல்லை. அவ்வளவு ஒரு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த ஞானத்தை கொடுத்த உடனே நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். அது என்னன்னு சொன்னால், ஒரு வீட்டில் 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருக்கும் பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளைகளை பார்க்கும் பொழுது, தூங்கும் பொழுது ஒருத்தி குழந்தை மேலே படுத்துறா, குழந்தை செத்துருது. உடனே என்ன செய்கிறா, நைட்டில் அந்த குழந்தைய எடுத்து பக்கத்தில் இருக்கிறவட்ட போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற உயிருள்ள குழந்தைய தன்னிடத்தில் வச்சு கொண்டா. காலையில் பார்க்கும்போது மாறி இருக்கு. நியாயத்துக்காக ராஜாவிடத்தில் போகிறாங்க. ராஜா அவங்களுக்கு நியாயம் செய்கிறார். அதுதான் அந்த சாராம்சம். ஆனால் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக கவனிக்கணும். ஒரு கமெண்ட்ரி மாதிரி ஒரு விளக்க உரை நான் கொடுக்க விரும்புகிறேன். கவனிங்க. 16வது வசனத்தை படிங்க. அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். சரி, யார் வந்தாங்க? வேசிகளான ஸ்திரீகள் 2 பேர் ராஜாட்ட வராங்க. வேசித்தனம் பண்றது ஆண்டவருக்கு பிடிக்காது. கவனிங்க. இன்னைக்கு உலகமானது பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. நான் பிரேயர்ல சொன்ன மாதிரி குடிக்கிறவங்க 30% அதிகரிச்சிருக்கிறாங்க. குடிகாரர்கள் 30%. முதலெல்லாம் கடையில் போய் வாங்கி பாரில் குடித்தான். இப்போ எங்கே குடிக்கிறான்? வீட்டிலே குடிக்கிறாங்க, ரோட்டில் குடிக்கிறாங்க. குடிகாரர்கள் பெருகி விட்டார்கள். தண்ணி பாட்டில் குடிக்கிற மாதிரி எங்கனாலும் என்ன செய்யறாங்க, ஓப்பன் பண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. குடி பெருகிருச்சு. அதே போல வேசித்தனம் பெருகிருச்சு, விபச்சாரம் பெருகிருச்சு. விபச்சார விடுதிகள் பெருகிவிட்டது. விபச்சாரிகள், விபச்சாரக்காரர்கள் பெருகிவிட்டார்கள். இதெல்லாம் வேதத்துக்கு புறம்பான ஒரு காரியம், பரிசுத்த குலைச்சலுக்கு ஏதுவான காரியம். இவைகளை செய்கிறவர்களை ஆண்டவர் கண்டிப்பாக நியாயம் தீர்ப்பார். ஆமேன். ஆக சபை இந்த காரியங்களுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, உட்பட கூடாது. விசுவாசிகள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது. ஆமேன். ரைட், கவனிங்க. இப்போ இந்த இடத்துல படிக்கிறோம், அந்த வேசிகள் 2 பேரும் ஒன்றாக குடியிருந்தார்கள். 17வது வசனத்துல வாசிக்கிறோம். அவர்கள் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். நான் இவளோட வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றாள். நாங்கள் ஒருமித்து இருந்தோம். எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறு ஒருவரும் இல்லை. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. போதும், கவனிங்க. வீட்டில் 2 பேர் இருக்கிறாங்க, 2 பெண்கள் இருக்கிறாங்க. அவங்க ஒருவேளை சிநேகிதிகளாக இருந்திருக்கலாம். அதே போல நம்ம வீட்டில் முக்கியமான 2 பேர் இருக்கிறோம். யார் இருக்கிறோம்? கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறோம். இந்த 2 பேருக்குள்ள எதுவும் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இங்க என்ன ஸ்டேட்மெண்ட், என்ன ராஜாவிடத்துல போறாங்க. போயிட்டு ஒருத்தி சொல்றா, நாங்கள் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நாங்க எல்லாம் ஷேர் பண்ணி ஒன்னா வாழ்றோம்னு அர்த்தம். அதே போலதான் கணவன் மனைவி, ஆமேன், ஒரு உறவுக்குள்ள வாழுகிறார்கள், ஒரு ஒப்பந்தத்திலே வாழுகிறார்கள். குடும்பமானது ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்துக்குள்ளே வாழுகிறோம். இதற்குள்ளார் என்ன இருக்கக்கூடாது? மறைவான காரியங்கள் இருக்கக்கூடாது. ராஜாட்ட போய் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன? நாங்கள் ஒரே வீட்டிலே இருக்கிறோம். அடுத்தது என்ன? ஒரே வீட்டில் இருக்கிறோம்னா ஒரே பாத்திரத்தில் ஆக்கிறத சாங்க சாப்பிடுகிறோம். ஒரு பாத்திரத்தில் ஆக்கி குடும்பமா சாப்பிட்றோம். ஒரே பாத்திரத்தில் சாப்பிட்றவங்களுக்குள்ள என்ன வந்துடக்கூடாது? பிரிவினைகளோ கருத்து வேறுபாடுகளோ வந்துவிட கூடாது.
புரியுதா உங்களுக்கு? நிறைய குடும்பங்கள் என்ன பிரச்சனை சொல்லுங்க? என்ன பிரச்சனை? கருத்து வேறுபாடு பிரச்சனை. அது பிரச்சனை இருந்துச்சுன்னா குடும்பத்துல சமாதானம் இருக்குமா? சந்தோஷம் இருக்குமா? நிம்மதி இருக்குமா? சண்டை தான் இருக்கும். சண்டை போட்டீங்கன்னா பிசாசு அங்க வந்துடுவான். சண்டை போட்டா யாருக்கு இடம் கொடுக்கிறோம்? பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். கணவன் மனைவி இது ஒரு ஒப்பந்தம், உறவுக்குள்ள வருகிறோம். அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிறவர்கள் என்ன செய்யணும்? நல்லா கவனிங்க. கணவன் வீட்டுக்காரங்க வந்தா மனைவி கவனிக்கணும் நல்லா. மனைவி வீட்டுக்காரங்க வந்தா கணவன் நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு காரியம் அப்படியே உல்டா ஆகி மனைவி வீட்டுக்காரங்க வந்தா மனைவி நல்லா கவனிக்கிறாங்க. தகப்பன் வீட்டுக்காரங்க வந்தா கவனிக்கிறதே இல்லை. வேற வேலையில போக சொல்லும். இங்கே வந்து எத்தனை நாள் இருக்கிறது? நானே சமைச்சு போட்டிருக்க முடியுமா? என்ன பார்க்க முடியல, பொறுக்க முடியல, செய்ய முடியல. அப்புறம் எதுக்கு உனக்கு கல்யாணம்? அப்புறம் எதுக்கு வாழ்க்கை? அப்புறம் எதுக்கு குடும்பம்? கவனிக்கிறீங்களா? ஆமேன். நான் கேட்கிறேன், அதே உங்க தாயா இருந்தா உங்க தகப்பனா இருந்தா கவனிப்பீங்களா கவனிக்க மாட்டீங்களா? இருக்கீங்களா? காது கேக்குதா? ஆமேன். நம்முடைய தாயா இருந்தா கவனிப்போமா கவனிக்க மாட்டோமா? எத்தனை காலம் இருக்க போறாங்க? அந்த தாய் தகப்பன் எல்லாம் புருஷன் வந்திருக்குமா? அந்த தாய் தகப்பெல்லாம் மனைவி வந்திருக்குமா? எத்தனை காலம் இருக்க போறாங்க? இருக்கிற வரைக்கும் கவனிக்கணும். இது சப்ஜெக்ட் அப்பாற்பட்டு நான் சொல்றேன். ஆக குடும்பங்கள்ல சமாதானம் இருக்கணும்னா உறவுகளை பலப்படுத்துங்க, உபசரியுங்கள், கவனியுங்கள், சொந்த பந்தங்கள் எல்லாம் கவனிங்க. எத்தனை நாள் நம்ம வீட்டுக்கு வரப்போறாங்க? கொஞ்ச நாள் தான் வரப்போறாங்க. இருக்கிற வரைக்கும் வரப்போறாங்க. அது வரைக்கும் நல்லா கவனிங்களா. வாழ்த்திட்டு போவாங்க, இல்லைன்னா சபிச்சுட்டு போவாங்க. சாபம் வேணுமா ஆசீர்வாதம் வேணுமா? யோசிச்சுக்கோங்க. ஒரு வீட்டில் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க 2 பேருடைய ஸ்டேட்மெண்ட், நாங்கள் ஒன்றாக குடியிருந்து வருகிறோம். எத்தனை வருஷம் வந்தாங்களோ தெரியாது. 2 பேரும் யாரு? பாவ தொழில் செய்கிறவர்கள், வேசிகள், வேசித்தனம் பண்ணி வாழ்ந்து வந்தாங்க. அந்த வேசித்தனத்துல 2 பேரும் கரு விட்டுட்டாங்க. யார் மூலமா கரு உண்டாச்சு தெரியாது. அது மிகப்பெரிய தவறான ஒரு காரியம். ஆக இந்த 2 பேருக்கும் குழந்தைகள் பிறக்குது. ஒருத்திக்கு 3 நாளைக்கு முன்னாடி பிறக்குது, ஒருத்திக்கு 3 நாளைக்கு அப்புறம் பிறக்குது. 2 பேருக்கும் ஆண் பிள்ளைகள் பிறக்குது. அப்ப நடந்த காரியம் என்ன? அங்க பார்க்கும் பொழுது ஒருத்தி தூக்கத்துல படுக்கும் பொழுது குழந்தை மேல திரும்பி படுத்துறா. குழந்தைனால மூச்சு விட முடியாம மூச்சு திணறி செத்து போகுது. அந்த ரைட், இது அடுத்த பாயிண்ட். இது அது போகணும். இப்போ இருவரும் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. ஒன்றாக இவர்கள் வாழ்ந்து கொண்டு வராங்க. அங்கே சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன? 18வது வசனத்துல நான் படிக்கிறேன், கவனிங்க. நான் பிள்ளையை பெற்ற 3ஆம் நாளிலே அந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றாள். பிள்ளை பெறது ஒரு பெரிய சந்தோஷம். 2 பேருக்கு ஆண் பிள்ளை பிறந்திருக்கு. நாங்கள் ஒருமித்திருந்தோம், ஒருமித்து இருக்கிறார்கள். அடுத்தது, இந்த வீட்டிலே இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறு ஒருவரும் இல்லை. 2 பேர் தவிர வேற யாரும் கிடையாது. ஒருமித்திருந்தோம், ஒன்றாக இருந்தோம், ஒரே பாத்திரத்தில் ஆக்கி சாப்பிட்டோம். அப்புறம் நாங்க எங்களை தவிர வேற ஒருவரும் இல்லை. 2 பேரும் பிள்ளை தாச்சி, 2 பேருக்கும் குழந்தை, 2 பேருக்கு ஆண் பிள்ளை. எல்லாமே நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு? அந்த மாதிரி வாழ்க்கையில எல்லாம் நல்லா இருக்கிறது நல்லது. சில நேரம் ஏதாவது கோணையா போச்சுன்னா தான் கஷ்டம். கவனிங்க. குடும்பமா இருக்கிறவர்கள் என்ன செய்யணும்? அந்த ஐக்கியத்தில், அந்த உறவுகளில் கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். ஒன்றாக சாப்பிட்டாங்க, சந்தோஷம். அதே மாதிரி ஒன்றா சாப்பிடுங்க, ஒன்னா போங்க, ஒன்னா வாங்க, ஒரே வீட்டில் சந்தோஷமா இருங்க. அதான் நல்லது. இப்படி போய்கொண்டிருக்கிறதான இந்த வாழ்க்கையில செகண்ட் பாயிண்ட்டுக்கு நான் வரேன். 19வது வசனம் 20வது வசனம் படிங்க.
ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. அப்பொழுது உமது அடியாள் நித்திரை பண்ணுகையில் இவள் நடு ஜாமத்தில் எழுந்தே என் பக்கத்திலே கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலே கிடத்தி கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என் மார்பிலே கிடத்தி விட்டாள். போதும். ரைட். ரெண்டாவது காரியம் பாருங்க. நைட்ல தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவ குழந்தைய வச்சு படுத்து தூங்குறாங்க. பாயில தூங்குனாங்களா பெட்ல தூங்கினா யாருக்கு தெரியாது. தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தி கொஞ்சம் அஜாக்கிரதையா படுத்ததுனால குழந்தை மேல படுத்துட்டா. குழந்தை என்னாச்சு? மூச்சு திணறி இறந்து போச்சு. இறந்ததுக்கு அப்புறம் உடனே எந்திரிச்சு பார்க்கற குழந்தை இறந்துருச்சு. உடனே என்ன செய்யறா? ஒரு திருட்டுத்தனமான ஒரு வேலை. என்ன வேலை? திருட்டு வேலை. அந்த ராத்திரியில அவள் எழுந்து செத்த தன் குழந்தை எடுத்து அவகிட்ட போட்டு அவகிட்ட இருக்கிற உயிருள்ள குழந்தை எடுத்து தன்கிட்ட வச்சுக்கிட்டா. இதுதான் திருட்டு வேலை. இன்னைக்கு நிறைய ஒன்னா இருக்கிறவங்களுக்குள்ள ஏதாவது திருட்டு வேலை நடக்குது. கவனிக்கிறீங்களா? 2 பேர் சேர்ந்து பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு ஆரம்பிப்பாங்க. ஒன்னா முதலீடு போடுவாங்க. ஒன்னா நடக்கும். ஒருத்தன் என்ன பண்ணுவான்? நம்ம பார்ட்னரை விட நமக்கு கொஞ்சம் வருமானம் வந்தா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி என்ன செய்வான்? ஏதாவது ஒரு வகையில் நோண்டுவான். தனக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கணும். அப்படி போகக்கூடாது. அப்படி செய்ய கூடாது. கடைசி வரைக்கும் அந்த ஒப்பந்தத்தில் என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். இப்போ ராத்திரி நேரத்தில் இவளுடைய அஜாக்கிரதை என்னாச்சு? ஒரு உயிர் சேதம் வந்துருச்சு. அதை ஈடுகட்டும்படியா என்ன செய்யறா? அங்க இருக்கிற எடுத்து இங்க போட்டு இங்க இருக்கிற எடுத்து அங்க போடுறான். திடீர்னு ஒரு செலவு வந்துருச்சு. ஒரு காசு எங்கேயா வச்சிருக்கிறோம். அந்த காசு எடுத்து என்ன பண்றது? தூங்கிட்டு இருக்கும்போது, தெரியாது இருக்கும்போது, ஏமாந்து இருக்கும், அதை எடுத்து இங்க போட்டு இங்க எடுத்து அங்க போட்டு என்னது அதுக்கு பேரு? நாடகம் ஆடுறது. அதான் இங்க நடக்குது. எந்த வேளையில இங்க படிக்கிறோம் பாருங்க 20வது வசனத்துல, அப்பொழுதும் அது அடியாள் நித்திரை பண்ணுகையில். எப்படிங்க? தூங்கும்போது. நித்திரை பண்றது என்னது? தூங்குறது ஒரு ஹாஃப் டெத். சுவாசம் மட்டும்தான் இயங்கிட்டு இருக்கும், வேற எந்த நினைவுகளும் இருக்காது. அப்படி ஏமாந்து இருக்கும் பொழுது, கவனம் இல்லாம இருக்கும்போது, தூங்கிட்டு இருக்கும் பொழுது திருட்டு வேலை பண்ணக்கூடாது. இருக்கீங்களா? உதாரணமா இப்போ 2 பேர் புடவை வாங்க போறாங்க. 2 பேர் புடவை துணிமணி வாங்க போறாங்க. ஒரே மாதிரி வாங்கணும்னு ஆசை. ஒரே மாதிரி வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து வீட்டில எல்லாம் பிரிச்சு பார்க்கும்போது ஒண்ணுல ஏதோ டிசைன் கொஞ்சம் மாறி இருக்கு. அதை பார்த்துட்டாங்க. உடனே என்ன செய்யணும்? இதை எப்படியாவது அவகிட்ட தள்ளிடணும், அவங்கிட்ட கொடுத்துடணும். அவங்கிட்ட இருக்கிறத அந்த மனசு எங்க வருது? உள்ள வருது. சின்னதுலேயே கூட வந்துடுது. உதாரணமா நம்ம இதுக்கு சிறுவர் ஊழியத்துக்கு பிரைஸ் கொடுத்தோம். இந்த தடவை எல்லாருக்கும் கப்பு, ஒரு குடும்பத்துக்கே கொடுத்த மாதிரி பிரைஸ். அப்போ ஒருத்தர் கொடுக்கிற கப்பு அது பீங்கான் கப்பு. ஒருவேளை அந்த கப்பை திறந்து பார்க்கும்போது கலர் பிடிக்கலனாலோ அல்லது அதில் ஏதாவது கிராக் ஓடி இருந்தாலோ உடனே எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பாக்ஸ் அங்கே போயிடும், அங்கே இருக்கிற பாக்ஸ் இங்கே வந்துடும். திருட்டுத்தனம். கவனிக்கிறீங்களா? ஹாஸ்டல்ல எல்லாம் பசங்க படிக்கும் பொழுது இரவு நேரத்தில் நைட்டு சாப்பிட்றப்ப திடீர்னு கரண்ட் போயிருச்சுன்னு என்ன ஆகும்? அவங்கிட்ட இருக்கிற முட்டை இந்த தட்டிக்கு வந்துடும், இங்க இருக்கிற உடஞ்ச முட்டை அங்க போயிடும். திருட்டு வேலை. ஒரே மாதிரி பேனா வச்சிருக்கிறோம். இந்த பேனா ஒழுங்கா எழுதல, அந்த பேனா நல்லா எழுதுது. ஏமாந்து இருக்கும்போது எடுத்துட்டு இதுதான் உன் பேனா அப்படின்றது. அதே மாதிரி செருப்பு. அந்த காலத்தில் ரப்பர் செருப்பு தான் இருக்கும். இப்போதான் வார் செருப்பு, ரப்பர் செருப்பு, ஹவாய் செப்பல்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ப்ளூ கலரில் வெள்ளையும் ப்ளூவும் கலந்துருக்கும். தேஞ்சதை போட்டு வந்து விட்டுட்டு நல்லதை போட்டுட்டு போயிடுறது. திருட்டுத்தனம். என்ன? யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாது,
ஆனா ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு, கண்ணை மூட முடியாது. கவனிக்கிறீங்களா? 2 பேரும் குழந்தை பெற்றாங்க, 2 பேரும் ஒன்னா இருந்தாங்க, 2 பேரும் ஒரே பாத்திரத்தில் ஆக்கி சாப்பிட்டாங்க. தனக்கு ஒரு நஷ்டம்னு ஒன்று, அந்த நஷ்டத்தை என்ன பண்ணும்? அவங்க தலையில ஈடுகட்டணும். நான் நல்லா இருக்கணும், அவங்க எப்படியோ கஷ்டப்படட்டும், அவங்க எப்படியோ அனுபவிக்கட்டும், அவங்க எப்படியோ துன்பத்தை சகிக்கட்டும். இது கணவன் மனைவிக்குள்ளே அநேக குடும்பங்களில் காணப்படுது. கவனிக்கிறீங்களா? ஆமேன். ஆசீர்வாதம் பெற முடியாது, ஏமாற்றக்கூடாது. அவ என்ன செஞ்சிருக்கணும்? ஐயோ இப்படி படுத்து என் குழந்தை உயிர் போயிருச்சேன்னு அவ அடிச்சுட்டு அழுதுருக்கணும். ஒருவேளை இரக்கத்தை கேட்டிருந்த ஆண்டவர் ஜீவனை கூட திரும்ப கொடுத்திருப்பார். அந்த தவற மறைக்கிறதுக்காக என்ன செய்யறது? இன்னொரு தப்பு பண்றது. ஒரு தப்பு இன்னொரு தப்புக்குள்ள வழி நடத்தும். ஒரு பொய் இன்னொரு பொய் பேச வைக்கும். ஒரு பாவம் இன்னொரு பாவம் பண்ண வைக்கும். தாவீது எல்லாரும் யுத்தத்துக்கு போன காலத்தில் இவனும் போயிருக்கணும். தன்னுடைய சேனையெல்லாம் அனுப்பிச்சுட்டு இவன் வீட்டில் இருந்தான். வீட்டில் இருந்தவன் சும்மா படுத்திருந்தா பரவாயில்ல, உப்பரிகையின் மேல உலாத்த போனான். மொட்டை மாடியில் நடக்க போனான். மொட்டை மாடியில் நடக்க போனவன் எங்கேயாவது வேடிக்கை பார்த்திருந்தா பரவாயில்ல, ஒரு ஸ்திரீ ஸ்நானம் பண்றதை பார்த்துட்டான். ஸ்ரீ ஸ்நானம் பண்றதை பார்த்து விட்டான். இப்ப அந்த ஸ்திரீனாச்சு வீட்டுக்குள்ள ஏதாவது குளிச்சிருக்கலாம்ல, வீட்டுக்குள்ள ஸ்நானம் பண்ணியிருக்கலாம், ஒரு பாத்ரூம்ல ஸ்நானம் பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒரு மறைப்பு கட்டி ஸ்நானம் பண்ணியிருக்கலாம். அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க? ஓப்பன்ல ஸ்நானம் பண்ணியிருப்பான். அதனாலதான் இவன் உப்பரிகளை உலாத்தினவன் என்ன செஞ்சிட்டான்? பார்த்துட்டான். பார்த்த உடனே அவளை கூட்டு வர சொன்னான். அவளை சேர்ந்து விட்டான். 2 வாரம் கழிச்சு செய்தி வருது, உன் நிமித்தம் நான் கர்ப்பிணியா இருக்கிறேன். உடனே அவனுக்கு என்ன? அந்த தப்பை மறைக்கிறதுக்காக உரியான்றவன், தாவீதுடைய 30 மனுஷர்கள் ஒருத்தன் உரியா, பெரிய பலசாலி, பராக்கிரமசாலி, யுத்த வீரன். அவனுடைய மனைவி தான் பத்சேபா. ஆள் விட்டு உரியா வர சொல் அப்படின்றான். உரியா வந்துட்டான். வந்தவனும் அவனை எல்லாம் கவனிச்சு, நீ போப்பா வீட்டுக்கு போயிட்டு வான்றான். அவன் போக மாட்டேன்றான். ஜனங்கள்லாம் யுத்தத்தில் இருக்கும்போது நான் எப்படி வீட்டுக்கு போக முடியும்? போக மாட்டேன். அந்த தப்பை மறைக்கிறதுக்காக என்ன பண்றான் தாவீது? அவன் நிறைய திராட்சரசத்தை ஊத்துங்கப்பா, அவன் திராட்சரசத்தில் மயங்கி இருக்கும்போது அவன் வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்கன்றான். அப்படி அவன் திராட்சரசத்தை ஊத்தி விட்டா கூட அவன் என்ன செய்யல, அவன் போகல. அவன் சுத்தி சுத்தி அரண்மனைக்குள்ளாரே வந்து படுத்துக்கிட்டான். அடுத்த நாள் காலையில் தெரியுது, ஏப்பா போகல அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அவன் சொல்றான், ஜனங்கள்லாம் சண்டை களத்தில் இருக்கும்போது நான் வீட்டுக்கு போறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் என் மனைவியோடு ஐக்கியமா இருக்கிறதுக்கும் நியாயமா இருக்குமா? என்ன பண்ணாலும் இவன் போக மாட்டேன்றானே. உடனே தாவீது என்ன செஞ்ச, ஒரு லெட்டர் எழுதி, மும்முரமா சண்டை நடக்கிறதுல உரியாவை நிறுத்து, அவன் செத்து போட்டுன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி அவன்ட்டு உரியாட்டியே கொடுத்து யோவாபிட்ட கொண்டு போய் கொடுன்ட்டார். One sin leads to another sin. ஒரு பாவம் அந்த பாவத்தை மறைக்க இன்னொரு பாவம், அந்த பாவத்தை மறைக்க இன்னொரு பாவம். நடந்தது என்ன? அவன் தப்பு பண்ணது மாத்திரம், அவன் விபச்சாரம் பண்ணது மாத்திரம் அல்ல, ஒரு நீதிமானை கொலை செய்து விட்டான். தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிளாக் மார்க். என்ன, எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, தப்பை மறைக்க பார்க்க கூடாது, தப்பை நியாயப்படுத்த பார்க்க கூடாது. இருக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? கேக்குதா? தப்பை என்ன செய்யக்கூடாது? நியாயப்படுத்தக்கூடாது. ஆனா அந்த சகோதரி என்ன செய்யறாங்க? நியாயப்படுத்துறாங்க. எப்படி நியாயப்படுத்துறாங்க? திருட்டு வேலையினால. உள்ளதை உள்ளபடி சொல். நம்மகிட்ட காசு இல்லையா? இல்லைன்றணும். அதுக்காக அடுத்தவன் காசு எடுத்து என்ன செய்யக்கூடாது? நம்ம செலவு பண்ண கூடாது. நம்மகிட்ட காணிக்க போட காசு இல்லையா? விட்டுறணும். அதுக்காக கடன் வாங்கி போடணுன்றது தேவையில்லை. ஆண்டவர் எதுவும் கேட்க இருக்கும்போது நம்ம என்ன செய்ய? நிறைவா போடணும். ஆக 2 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க, 2 பேரும் ஒரே பாத்திரத்தில் ஆக்கி சாப்பிட்றாங்க, 2 பேரும் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க, 2 பேரும் இருக்கிறத ஷேர் பண்றாங்க, 2 பேரும் குழந்தை பிறகுது. ஆனா ஒரு தவறு நடந்த உடனே என்ன செய்யறாங்க? அந்த தவறை மறைக்க பார்க்கிறார்கள். மிகப்பெரிய குற்றம் அது. இந்த மாதிரி குடும்பத்தில் இருந்தா இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரு, அதை சரி செய்யணும். ஆமேன். அப்பதான் சமாதானம் வரும்.
ஆமென். மறைக்கிறவன் வாழ்வடை, தன் தவறுகளை மறைக்கிறவன் வாழ்வடைய. எத்தனை தவறுகளை நம்ம மறைக்கிறோம், யோசிச்சு பாருங்க. ஆமென். நடுராத்திரியில அவ உண்மையான அந்த உயிருள்ள குழந்தையின் தாய் தூங்கிட்டு இருக்கிறா. செத்தவ, அதாவது செத்த குழந்தையினுடைய தாய் என்ன செய்யறாங்க, என் குழந்தை செத்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்படாம அதை எப்படி நம்ம மாத்தலாம், அவங்களுக்கு அதே மாதிரிதான் இருக்கு, அதை எடுத்து நம்ம வச்சுக்குவோம். தந்திரமான யோசனை தீமையான விளைவை கொண்டு வரும். நடுஜாமத்தில் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாது, இந்த தப்பை நம்ம மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அவ இரவுல செயல்பட்டு அங்க இருக்கிற குழந்தை எடுத்து தன் மார்பிலையும், தன் மார்பிலை கிடந்த குழந்தை எடுத்து அவ மார்பிலையும் வைத்து விட்டு படுத்து தூங்கிட்டான். அதிகாலையில இந்த உயிருள்ள தாயை உடைய, அதாவது உயிருள்ள குழந்தையை உடைய தாய் காலையில் எழுந்து பால் கொடுக்க பார்க்குறாங்க. குழந்தை செத்து கிடக்கு. எப்படி இருக்கும்? ஐயோ, இவ்வளவு பாதுகாப்பா நான் இருந்தனே, என் குழந்தை நல்லா பக்கத்துல போத்தி படுக்க வச்சிருந்தனே, இப்ப பார்த்தா குழந்தை செத்து கிடக்குது. அவளால் புரிந்து கொள்ளவே முடியல. அங்க அடுத்த பாயிண்ட் பாருங்க, அங்க என்ன படிக்கிறோம், 21வது வசனம் படிங்களேன். என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே நான் எழுந்திருந்த போது அது செத்து கிடந்தது. பொழுது விடிந்த பின் நான் அதை உற்று பார்க்கும் போது அது நான் பெற்ற பிள்ளை அல்லவென்று கண்டேன் என்றாள். அதாவது இரவில அதிகாலையில இருட்டோட எழுந்து என்ன செய்யறா, குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்காக ஆயத்தமாகறாங்க. இப்ப குழந்தை வச்சுக்கிற தாய்மாரெல்லாம் எப்ப எந்திரிக்கணும் சொல்லுங்க? இருட்டோடு எழுந்திருக்கணும், அதிகாலையில் எழும்பணும். ஆமேன். தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனங்கள்லாம் எப்ப எழுந்திருக்கணும்? அதிகாலை எழும்பணும். ஆமேன். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? எப்ப எழுந்திருக்கணும்? அதிகாலையில் எழும்பணும். இருட்டோட எழுந்து குழந்தைக்கு பால் கொடுக்கலாம், குழந்தை பசியா இருக்குமே அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க. குழந்தை சத்தமே இல்லை, பேச்சு இல்லை, மூச்சு இல்லை, அசைவு இல்லை, அசைவற்று கிடக்கிறது. அப்ப என்ன படிக்கிறோம் இந்த இடத்துல, நான் எழுந்த போது அது செத்து கிடந்தது, பொழுது விடிந்த பின் நான் அதை உற்று பார்க்கும் போது. அது ரொம்ப முக்கியம். பொழுது விடிந்த பின் அப்படின்னு என்ன அர்த்தம்? வெளிச்சம் வந்த உடனே. இருட்டுக்குள்ள தெரியல, மசமசன் இருட்டு இருக்கு, அதிகாலை விடியற்கால இருட்டு, ஒன்னும் தெரியல. வெளிச்சம் வந்த பிற்பாடு என்ன செய்யறாங்க? உற்று பார்க்கிறார்கள். வெளிச்சம்னு என்ன? இயேசுவே வெளிச்சம், சத்தியமே வெளிச்சம், வார்த்தையே வெளிச்சம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம். அப்ப வெளிச்சத்துல என்ன செய்யணும்? எல்லா காரியத்தையும் உற்று கவனிக்கணும், வெளிச்சத்துல பார்க்கணும். இருட்டுக்குள்ள பார்த்தா அரண்டவங்கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயா தான் தெரியும். ஆனா வெளிச்சத்துல பார்த்தாதான் எது உண்மைன்றது தெரியும். ஆக இன்னைக்கு இருட்டுக்குள்ளாரையே அநேகர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இருட்டில் பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது, இருட்டில் பார்த்தா ஏமாந்து போயிடுவோம். ஆமேன். ஆலயத்துக்கு வராமையே பார்க்கணும்னா முடியாது. வெளிச்சமாகி இயேசுவிடத்துல வரணும், சத்தியத்திடத்துல வரணும். கண்கள் திறக்கப்படணும்னா எங்க வரணும்? வெளிச்சத்துக்கு வரணும். புரியுதா? அல்லேலூயா, அல்லேலூயா. பொழுது விடியும் மட்டும் அவள் பொறுத்திருந்தாள். இன்னைக்கு அநேகருக்குள்ள பொறுமையே இல்லை. எடுத்தோம் கவுத்தோம், எடுத்தோம் நடக்கணும். பாருங்க, 20 வருஷம் நாங்களும் போராடிட்டு இருக்கிறோம். ஊழியத்தில் ஒரு வளர்ச்சியை பார்க்கணும், மேன்மையை பார்க்கணும், ஒரு சபையை கட்டணும், ஆத்துமாக்களை திரளாக ஆண்டவருக்குள்ள வழி நடத்தணும். போராடி கொண்டே தான் இருக்கிறோம். ஆமேன். இன்னும் போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் ஊழியம் நடக்குது. ஏன்? அப்படியே கிருபை. அல்லேலூயா. பொறுமையோட காத்திருக்கணும், பொறுமையோட காத்திருக்கணும். பொண்ணு பார்க்கறோமா, மாப்பிள்ளை பார்க்கறோமா, பொறுமை அவசியம். நல்லா விசாரிச்சு 4 பக்கம் கேட்டு பார்த்து மனசுக்கு ஒத்து வந்த பிற்பாடு கல்யாணம் பண்ணணும்.
பார்த்ததுக்கு அழகா இருக்குது, செக்கச்சவியன்னு இருக்குது, நிறைய பசையுள்ள பார்ட்டியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னு வைங்க, அந்த பசை என்ன செய்யும்? தோலை கழட்டிட்டு போயிடும். பசையில போய் உட்கார்ந்தா என்ன விடுமா? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பணத்துக்காக கலருக்காக ஆசைப்பட்டு கட்டணும், போச்சு. ஆக எதுக்காக சொல்ல வரேன்னா, பொறுமையோடு இருக்கணும், வெளிச்சம் வர வரை காத்திருக்கணும், வார்த்தை வர வரை காத்திருக்கணும், ஆண்டவரிடத்துல இருந்து பதில் வர வரை காத்திருக்கணும், சத்தியத்தில் பார்க்கணும் அது ஒத்து வருதான்னு சொல்லிட்டு. ஆமேன். அப்பதான் அதுக்கப்புறம் அந்த காரியம் செய்யும்போது நல்லா இருக்கும். இவ பொழுது விடி மட்டும் பொறுத்திருந்து, அங்க பார்க்கறா அங்க அசைவு இருக்கு, இங்க பார்க்கறா இங்க அசைவற்று கிடக்கு, அங்க பார்க்கறா நல்லா தூங்கிட்டு இருக்கிறா, தப்பு பண்ணிட்டு தூங்குறா. தப்பு பண்றதுக்கு நிறைய தூக்கம் வரும். யாருக்கு தூக்கம் வரும்? தப்பு பண்றவன் நிறைய தூக்கம் வரும். தப்பு பண்ணாதவன் வெறுக்கு வெறுக்குன்னு முழிச்சிட்டு இருப்பான். படிக்காதவன் பேர் நல்லா தூங்குவான், படிச்சவனுக்கு தூக்கம் வராது. உழைக்கிறவனுக்கு உழைக்கணும்னு இருக்கும், உழைக்காதவனுக்கு தூக்கம் தான் வரும். தூங்குனாலும் தரித்திரர் ஆயிடுவோம். தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் நீ தரித்திரன் ஆவாய். தரித்திரம் வந்துடும். தூக்கம் கந்தைகளை உடுத்து வைக்கும், கிழிஞ்ச துணி போட வச்சிடும். தூங்குகிறவன் தரித்திரனா தான் இருப்பான். தூங்குகிறவன் சுறுசுறுப்பா இருக்க முடியாது. தூங்குறவங்க எப்ப தூங்குவாங்க? இரவிலே தூங்குவாங்க. பகல்ல தூங்குனா அவன் சோம்பேறி. ஆமேன். தூங்குறவங்க இரவுல. இரவுனா என்ன? எப்போ இரவு? 9 மணி 10 மணிக்கு தூங்கணும். காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? 4 மணி 5 மணிக்கு எந்திரிக்கணும். 7 மணிக்கு படுத்து காலையில் 10 மணிக்கு எந்திரிக்கிறவன் யாருங்க? அதை வேற எந்திரிக்கிறவன் அவன் இவன் பேசுன, அதை வேற கமெண்ட்ஸ் போடுறாங்க. அவன் இவன் பணியாத எல்லாம் பேசுறேன். வந்துருச்சு, என்ன பண்றது? அதனால சரி பண்ண விரும்புகிறேன். இப்போ 7 மணிக்கே படுத்து சாயந்தரம் 7 மணிக்கு படுத்து காலை 8 மணிக்கு எந்திரிக்கிறவங்க தூக்க பிரியர்கள், வாழ்க்கையில முன்னேற முடியாது. சோம்பேறிகள். ஆமா, விரும்பினால் தரித்திரன் ஆவாய். தூக்கத்தை விரும்ப தூங்கணும். அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. தூங்குகிறவர்கள் எப்ப தூங்குவாங்க? இரவிலே தூங்குவார்கள். ஆமேன். ஒரு சோல்ஜரா இருக்கிறவன் தூங்கிட்டு இருந்தா என்ன சொல்லுவாங்க? மிலிட்டரியில போயா வீட்டுக்குன்றுவாங்க. ஆமேன். கிறிஸ்துவுக்காக சோல்ஜர்ஸ் நாம எப்படி இருக்கணும்? விழிப்பா இருக்கணும், பிரயாசப்படணும், உழைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆமேன். தப்பு பண்றவ தூங்கிட்டு இருக்கிறா, தப்பு பண்ணவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க, உண்மையா இருக்கிறவங்க பதறிட்டு இருக்கிறாங்க. என்னடா அது, எப்படி ஆச்சு, எப்படி இந்த குழந்தை புரியலையே, வெயிட் பண்றான். விடியட்டும், பொழுது விடியட்டும். விடிந்தவுடன் என்ன செய்யறாங்களாம்? அதை உற்று பார்த்த போது, எல்லாத்தையும் என்ன செய்யணும்? உற்று கவனிக்கணும், உற்று பார்க்கணும், உற்று நோக்கணும். ஏன், எதனால அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பைபிள்ல படிக்கிறோம், இந்த உற்று பார்த்த இந்த சகோதரி 3 நாளைக்கு முன்னாடி குழந்தை பெற்றவங்க. ஆனா கூட இருந்தவங்க ஏமாத்தினவங்க 3 நாளைக்கு அப்புறம் பெற்றவங்க. தான் குழந்தை தெரியாதா? ஒரு தாய் என்ன செய்வா? குழந்தைய கொஞ்சுவா, அரவணைப்பா, எல்லா பகுதிகளையும் பார்ப்பாங்க. தலையை பார்ப்பாங்க, கண்ணை பார்ப்பாங்க, மூக்கை பார்ப்பாங்க, வாயை பார்ப்பாங்க, விரலை பார்ப்பாங்க, இல்லையா, கலரை பார்ப்பாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஏன்னா குழந்தை கூடவே இருக்கு. எத்தனை நாட்கள் கூட இருந்துச்சுன்னு தெரியாது. ஆக தெரியும், தன் தாய்க்கு தெரியும். அதே போல நமக்கு தெரியும் எது நம்ம பொருள், எது நம்மளது அல்லன்னு தெரியும். ஒரு வீட்டுக்கு ஒரு பாத்திரம் போது நம்ம பாத்திரமா அடுத்த வீட்டு பாத்திரமா? சரி, இது நம்ம வீட்டில் இல்லை அதனால வச்சுக்கோன்னு வச்சுக்க கூடாது. அதே போல சர்ச்சு பாத்திரம் அங்கெங்க போனாலும் எங்க வந்துடணும்? சர்ச்சுக்கு வந்துடணும். அது உங்க வீட்டில் இருந்தால் அது ஆசீர்வாதம் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. ரைட். எதுக்கு சொல்ல வந்தேன்? உற்று பார்த்தாள்.
புரிஞ்சிருச்சு, இது தன் குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. என்ன தெரியும் இல்லை, ஒரு தாய்க்கு குழந்தையை பார்க்கும்போது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னு என்ன சொல்றாங்க, அங்க மச்ச அடையாளங்கள். சில குழந்தைகளுக்கெல்லாம் மச்சம் இருக்கும், மச்சம் இருக்காது. பார்த்தாலே தெரியுது நம்ம குழந்தை இது அடுத்த குழந்தைன்ற. இப்போ தெரிஞ்சிருச்சு இது என் குழந்தை தான், உறுதி ஆயிருச்சு. உறுதியானதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட சொல்றாங்க, அம்மா இது என் குழந்தை, அங்க எடுத்து வச்சுட்டீங்க, உங்க குழந்தை இங்க போட்டீங்களே. அவ ஒத்துக்கவே மாட்டான். இல்ல 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 இல்ல, உயிரோடு இருக்கிறது என் குழந்தை, செத்ததுதான் உன் குழந்தை. வாக்குவாதம், சண்டை, என்ன பண்றதுன்னு தெரியல. அதே போல வாக்குவாதம் இருக்கா, ஏமாற்றத்தினால, ஆமேன், மறைவாக செயல்பட்ட காரியத்தினால வாக்குவாதம் இருக்கா, பிரச்சனை இருக்கா, சண்டைகள் இருக்கா, வழக்கு இருக்கா. எங்க போகணும், மனுஷனிடத்துல போகக்கூடாது. யார் இடத்துல வரணும், ராஜாவிடத்துல வரணும். நம்ம ராஜா தான் இயேசு ராஜா. அல்லேலூயா. நீதிக்கு அவரிடத்துல வரணும். நீதியுள்ள நியாயாதிபதி, நீதியாய் நியாயந்திருக்கிறவர். ராஜாட்ட போறாங்க. போகும் பொழுது உண்மையான உயிருள்ள குழந்தையினுடைய தாய் செத்த குழந்தையை தூக்கிட்டு போறா. அவளுக்கு எப்படி இருந்திருக்கும், உள்ளமெல்லாம் பத்திக்குது. அது அப்புறம் தான் வருது. ரோட்ல நடந்து போறாங்க. இப்ப மாதிரி கால் டாக்ஸி, ஆட்டோ எல்லாம் இருந்திருக்குமா, இருக்கா, நடந்து போறாங்க. போற வழியில ஒரு அந்த உயிருள்ள குழந்தைய அபகரித்து கொண்ட அந்த சகோதரி சாதிச்சிட்ட மாதிரி போறாங்க. ஆனா செத்த குழந்தை எடுத்து போற தாய் எப்படி போற, கண்ணீரோட போறாங்க. இப்படி ஆயிருச்சு, இப்படி ஆயிருச்சு, இவங்க நம்பி இருந்தனே, கூடவே இருந்தனே, எல்லாம் பண்ணனே, உதவியெல்லாம் செஞ்சனே, ஆனா என்னை இப்படி ஏமாத்திட்டாங்களே, கண்ணீரோட போறாங்க. எங்க ராஜா இடத்துல போய் ராஜாட்ட சொல்றாங்க, ஐயா இந்த மாதிரி நாங்க ஒன்னா தங்கி இருந்தோம், ஒன்னா இருந்தோம். 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு குழந்தை பிறந்துச்சு, 3 நாளைக்கு பிற்பாடு இவங்களுக்கு பிறந்துச்சு. தூக்கத்துல இவங்க அரண்டு பருத்தனால குழந்தை செத்துருச்சு. இரவுல நான் தூங்கிட்டு இருக்கும் பொழுது என்ன செஞ்சாங்க, இந்த குழந்தைய எடுத்து, செத்த குழந்தை எடுத்து ஏன்ட்ட போட்டு உயிரோட அந்த குழந்தைய எடுத்து அங்க போட்டாங்க. கேட்டா ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. சில காரியத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது, ஒத்துக்கவே மாட்டாங்க. தவற ஒத்துக்க மாட்டாங்க. ஆமா நான் தான் பண்ணுன்னு ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துக்காத வரைக்கும் இரக்கத்தை பெற முடியாது. ஆமேன். பேதுரு மறுதளிச்சான். ஆண்டவர் பார்த்தோன்னு நினைச்சான், தவற உணர்ந்து மனங்கசந்து அழுதான். அந்த மாதிரி தவறை ஒப்புக்கொள்ளும் பொழுதுதான் அங்க விடுதலை, சமாதானம் உண்டாகும். அந்த சகோதரி ஒத்துக்கொள்ளவே இல்லை. கடைசி வரைக்கும் மறைக்க தான் பார்க்கறாங்க, கடைசி வரைக்கும் சாதிக்கிறாங்க. வாக்குவாதம், ராஜா முன்னாடி போய் என்ன செய்யறாங்க, வாதாடினார்கள், வாக்குவாதம் பண்ணாங்க. அதற்கு மற்ற ஸ்திரீ அப்படியல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றாள். எவ்வளோ இல்லை, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை. இப்படியே ராஜாவுக்கு முன்பாக வாதாடினா, சண்டை போட்டே இருக்கிறாங்க. வீட்டில தான் சண்டைன்னா ராஜாவுக்கு முன்னாடி சண்டை. ராஜா முன்னாடி சண்டை போடாதீங்க. அல்லேலூயா. ராஜா முன்னாடி சண்டை போடுறாங்க. பார்த்து ராஜா பொறுக்கிற வரைக்கும் பொறுத்தாரு. கடைசியில் என்ன சொல்றாரு, வேலைக்காரனை கூப்பிட்டு ஒரு பட்டயத்தை கொண்டு வாங்கப்பா, ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றான். ராஜா பார்க்கிற வரைக்கும் பார்த்துட்டு என்ன சொல்றாரு, bring a sword and cut this baby into 2 pieces, give one to this lady, one give to another piece to that lady அப்படின்ற. உடனே உயிரோடு இருக்கிற அம்மாவுடைய குடல் என்னாச்சான், துடித்ததுனா, குடல் என்னது துடிக்குது, துடிக்குது. தான் ஆடாட்டியும் என்ன ஆடுமா, தன் சதை ஆடும். ஆமென். ரத்தம் கொதிக்குது. ஏன்னா அவங்க குழந்தை, அவங்க ரத்தம் ஓடுது. ஆக தெரிஞ்சிருச்சு இதுதான் என் குழந்தை. அந்த குழந்தைய வெட்டலாம் அப்படின்னு ராஜா சொல்றாரு. என்ன ஆகுதுங்க, குடல் கொதிக்குது. ஆமென். துடிக்குது. பிள்ளைக்காக தன் குடல் துடித்ததினால். பாருங்க, சத்தியத்துக்காக என்ன செய்யணும், குடல் துடிக்கணும். உண்மைக்காக துடிக்கணும், ஆண்டவருக்காக துடிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சபைக்காக என் குடல் துடிக்கிறது,
ஜனங்களுக்காக துடிக்கிறது, இன்னும் ஆண்டவருக்குள்ள வளரணுமே, இன்னும் பலப்படணுமே, இன்னும் ஜெப வீரர்களாக உருவாக்கப்படணுமே. ஆமென். திறப்பின் வாசல் ஜெபம் நேற்று நடந்துச்சு. எத்தனை பேர் வந்தீங்க? யோசிச்சு பாருங்க. அதே விருந்துக்கு போகணும், என்ன செய்ய, ஊருக்கு முதல்ல ஓடுறது. ஆனா ஆண்டவரை தேடுறதுன்னா லேட்டா போவோம். எப்படிங்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு? ஆமென். கவனிக்கிறீங்களா? குடல் துடித்தது. உண்மைக்காக நிக்கணும், உண்மைக்காக துடிக்கணும், சத்தியத்துக்காக துடிக்கணும். அவள் குடல் துடித்ததினால் என்ன சொல்றாங்க? ராஜாவை நோக்கி, ராஜாவை பார்த்து சொல்றாங்க, ஐயா ஐயா வேண்டாம் வேண்டாம், தயவு செய்து கொன்றாதீங்க, வெட்டிடாதீங்க, ஐயோ சி ப்ளீஸ் ஸ்டாப் இட். குழந்தை கொன்றாதீங்க, குழந்தை அவங்ககிட்டே கொடுத்துருங்க. என்கிட்ட வளரனாலும் பரவாயில்ல, நான் கண்ணிலையாவது பார்த்துக்கிறேன், என் குழந்தை உயிரோடு இருக்கட்டும், அவட்டியே இருக்கட்டும், குழந்தைய கொன்றாதீங்க. கெஞ்சரா, வாதாடுறா, ராஜாட்ட இரக்கத்தை கெஞ்சரா, ஆனா போராடுகிறாள். ஆனா மற்ற ஸ்திரீயும் என்ன சொல்றா? மற்றவள் அது எனக்கும் வேண்டாம், அது எனக்கும் வேண்டாம், உனக்கும் வேண்டாம், உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். பிளந்து போடுங்கள் என்றாள். எப்படி பாருங்க, திருட்டுத்தனம் பண்ண ஆன்சர் என்ன வருது? எனக்கு வேண்டாம், அவங்களுக்கு வேண்டாம், வெட்டிடுங்க. சில அப்படிதான் சொல்றேன், எனக்கு வேண்டாம், அவங்களுக்கு வேண்டாம், உடைச்சு போட்டுரு, தூர தூக்கி போட்டுரு, குப்பையில போட்டுரு. புரியுதா உங்களுக்கு? அப்ப தப்பு பண்றவன் என்ன சொல்லுவான்? அது அழிஞ்சு போட்டோம், அது வேஸ்டா போட்டோம், அது நாசமா போட்டோம், அது இல்லாம போகட்டும். ஆனா உண்மைக்காக போராடுறீங்க, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அது இருக்கட்டும், எனக்கு இல்லாட்டி பரவாயில்ல, அவங்களுக்காச்சும். ஆனா வேணும்னே பண்றவங்க என்ன செய்வாங்க? துணிந்து தவறு பண்றவங்க அது வேண்டாம், அதை உடைச்சிரு, வெட்டிரு, கொல்லுன்று. ராஜா பார்த்தாரு. உடனே ராஜா புரிஞ்சுது, ஏன்னா ஆண்டவருடைய ஞானம். இதை படிச்சதுனால நமக்கு புரியுது. நம்மகிட்ட ஒரு வழக்கு கொண்டு வந்தா நமக்கு ஆன்சர் பண்ண முடியுமா? 2 பேர் சண்டை போட்டே இருக்கிறாங்க. சில இடத்துக்கு பிரச்சனை தீர்க்கும்படி என்ன கூப்பிடுவாங்க, நான் போவேன். 2 பார்ட்டி இருக்கும், பேசிட்டே இருக்கும், இங்க பேசு அங்க பேசு, கயாமையா கயாமையான்னு பேசிட்டே இருப்பாங்க. பொறுக்கிற வரைக்கும் பொறுத்து பார்ப்பேன். சரி நீங்க சண்டை போட்டுருங்க, போயிட்டு வரேன்னு கிளம்பிடுவேன். நான் சொல்றதை நீ கேட்கற மாதிரி இருந்தா பேசுவேன், இல்லாட்டி எனக்கு இங்க வேலை இல்லை, போயிடுவேன். அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வந்தேன்? தப்பு பண்ணவங்க பிளந்து போடுங்கன்றாங்க, உண்மையா இருக்கிற வேண்டாம் வேண்டான்றாங்க. இதை பார்த்தோன்னு ராஜா புரிஞ்சுட்டாரு, ஆண்டவர் கொடுத்த ஞானம். ஞானத்தை பெற்றவுடன் நடக்கிற முதல் சம்பவம் இது. ராஜாவுக்கு ஆண்டவர் எவ்வளவு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப ராஜா சொல்றாரு, அப்பொழுது ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கே கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய். ஆமென். ராஜா புரிஞ்சுட்டாரு, இவ குடல் துடிக்குதுப்பா, இவதான் உண்மையான தாய், கொடுத்துரு அவளுக்கு. இன்னைக்கு தாய்மார் தினம். உண்மையாய் குழந்தைக்காக துடிக்கிற பிள்ளைகள், துடிக்கிற தாய்மார்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. குழந்தைக்காக, உங்க பசங்களுக்காக, பிள்ளைகளுக்காக ஏங்குறீங்களா? கர்த்தர் அந்த ஏக்கத்தை நிறைவேற்றி கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். அப்போ அந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும்? போகும்போது செத்த குழந்தையை தூக்கிட்டு போனா. அவகிட்ட உண்மை இருக்கு, அவகிட்ட எல்லா ரைட்ஸும் இருக்கு, ஆனா போராட முடியல. ராஜாட்ட போறா, நீதி கிடைச்சது. வரும்போது எப்படி வந்திருப்பாங்க? மகிழ்ச்சியோடு வந்தாள், ஆனந்த கண்ணீரோடு வந்தாள். அதுவே தவறு பண்ணிட்டு தைரியமா வந்தவ, கல் நெஞ்சமோட வந்தவங்க எப்படி போனாங்க? அவமானப்பட்டு செத்த முகத்தோடு திரும்பி போனாங்க. தேவ பிள்ளையே, ராஜாவிடத்துல நீதி உண்டு. அவரிடத்துல வரும்பொழுது நமக்கு நீதி கிடைக்கும். நீதிக்காக போராடுங்கள். ஒருவேளை ஏமாற்றப்பட்டிருக்கலாம், ஒருவேளை நமக்கு விரோதமா சூழ்ச்சி செஞ்சிருக்கலாம், நமக்கு விரோதமா பல காரியங்களை செஞ்சிருக்கலாம். உண்மையை நிரூபிக்க முடியாம போராடுறீங்களா? உடனே பதில் கிடைக்காத நாட்கள் செல்லும். சில காரியங்களுக்கெல்லாம் பாஸ்டர் அம்மா சொல்லுவாங்க, இது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி நான் சொல்லுவேன், வெயிட்.
until the time. When time comes, God will declare the truth. அல்லேலூயா. நேரம் வர வரைக்கும் பொறுத்திருங்க. காலம் விளங்க செய்யும். காலம் விளங்க. தப்பு பண்ணவன் முந்திக்குவான், தப்பு பண்ணாதான் அமைதியா இருப்பான். ஆக தேவ பிள்ளையே ஜாக்கிரதை. நீதிக்காக போராடுங்க, சத்தியத்துக்காக போராடுங்க. இழப்புகளை சந்தித்தாலும் பரவாயில்ல, நஷ்டத்தை சந்தித்தாலும் பரவாயில்ல, சகித்து கொள்ளுங்கள். இழப்புகளை ஆண்டவர் திரும்ப தர வல்லவர். ஆனால் சத்தியத்தை மறுதலிச்சோம்னா, உண்மைக்கு புறம்பாக நடந்தோம்னா செத்த முகமாக தான் போகணும். நீதியுள்ள நியாயாதிபதி வருகிறார். அதோ அவனவனுக்குரிய பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லுகிறார். ஆக நீதியுள்ள நியாயாதிபதியாக இயேசுவிடத்தில் வருவோம். சத்தியத்தின்படி காரியங்களை உற்று நோக்குவோம். மகிழ்ச்சியோட கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல சத்திய வார்த்தைகளுக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.